ஹே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து செல் மெம்பரேன் அப்படிங்கிற டாபிக் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். டீட்டெயிலாக பிரித்து மெஞ்சிடலாமா? த டீட்டெயில் ஸ்ட்ரக்சர் ஆஃப் மெம்பரேன் வாஸ் ஸ்டடிட் ஒன்லி ஆஃப்டர் த அட்வென்ட் ஆஃப் த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் இன் 1950s. 1950s வந்து எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு மைக்ரோஸ்கோப் கண்டுபிடிச்சப்போ அது ஒரு லெவல் ஆஃப் செட் ஆஃப் ஸ்டடிஸ் வந்து பண்ணி எக்ஸாமின் பண்ணியிருக்காங்க. அந்த தென் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இன்னுமே இன்டெப்த்தான அந்த செல்ஸோட உள்ளே இருக்கிற அந்த ஆர்கனலி பற்றி இன்னும் டீப்பாக தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா மீன்வெல் கெமிக்கல் ஸ்டடீஸ் ஃபஸ்ட்டு வந்துட்டு கெமிக்கல் ஸ்டடீஸை பேஸ் பண்ணி ஒரு செல் மெம்பரேனுக்கான ஒரு தியரி ஒரு அவுட்புட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் செகண்டாக ஒரு தியரி வந்து கொடுத்துருக்காங்க. செகண்ட் இன் த சென்ஸ் லேட்டர் பார்ட்டில் வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஆர்கனல்ஸ்லாம் கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம கெமிக்கல் ஸ்டடீஸை வச்சு என்ன கண்டுபிடிச்சாங்கன்னு பார்ப்போம். மீன்வெல் த கெமிக்கல் ஸ்டடீஸ் ஆன் த செல் மெம்பரைன் எஸ்பெஷலி இந்த ஹியூமன் ரெட் பிளட் செல்ஸ் ஆர்பிசியில் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து வேலையை பார்த்துருக்காங்க. ஓகே, எனேபிள்டு த சயின்டிஸ்ட் டு ரெடியூஸ் த பாசிபிள் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிளாஸ்மா மெம்பரைன். ஸோ ஹியூமன்ஸோட ஆர்பிசி அதான் வந்துட்டு இப்படி வெயின்ஸில் குத்தி இப்படி இறக்கி ஓகே நம்ம கண்டுபிடிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவர்கள் ரத்தத்தை வைத்து ரத்தம் சிந்தி கண்டுபிடிச்சிருக்கண்டா அப்படின்னு சொல்கிற ஒரே இது வந்து செல் மெம்பரைன் தான் ஃபஸ்ட்டு வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்க ரத்த சிந்தி கண்டுபிடிச்சதில் வந்து பிளாஸ்மா மெம்பரைனோட ஷேப் எப்படி இருக்குது, அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்றத வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த ஸ்டடியில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா செல் மெம்பரைன் இஸ் மெயின்லி கம்போசர் ஆஃப் லிப்பிட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு ரெண்டு ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவன் தான் பார்த்தீங்கன்னா லிப்பிடு, இவன் ப்ரோட்டீன். இவன் ரெண்டு பேருமே சேர்ந்த கலவையை தான் வந்து நம்ம பாஸ்போலிபிட் பைலேயர் அந்த செல் மெம்பரைன் அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா, இப்போ வரைக்கும் புரிஞ்சிச்சா? தென் த மேஜர் லிப்பிட்ஸ் ஆர் பாஸ்போலிபிட்ஸ். இங்கேயே நான் மார்க் பண்ணியிருக்கேன். இதுதான் வந்து பாஸ்போலிபிடு. இப்படி இந்த பலூன் டெக்கரேஷன் தொங்குற மாதிரி இருக்கா, இவன் தான் வந்து பாஸ்போலிபிடு. இவன் தான் வந்து மேஜர் பார்ட் ஆஃப் த செல் மெம்பரைன் சிஸ்டமில் வந்து இருக்கிறவன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பார்க்குற எல்லாமே வந்துட்டு பாஸ்போலிபிடு தான். ஓகே ஃபைன், புரிஞ்சுதா? அண்ட் தென் இந்த மேஜர் லிப்பிட்ஸ் ஆர் பாஸ்போலிபிட்ஸ் அப்படின்னு சொல்லியாச்சு. தேர் அரேஞ்ச் என்ன பை லேயர். இங்கே கொடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் லேயர், சாரி இங்கே டபுள் லேயர் தான் கொடுத்துருக்கீங்களா, பை லேயர். இங்கே ஒரு லேயரில் இருக்குது, இங்கே ஒரு லேயரில் இருக்குது. அந்த டயக்ராமோட இங்கே இருக்கிறது பியூட்டிஃபுல்லாக இருக்கா? இங்கே ஒரு லேயர் இருக்குது, இங்கே ஒரு லேயர் இருக்குது. இந்த மாதிரி ரெண்டு லேயரில் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தட்ஸ் வை இட் இஸ் கால்ட் அஸ் பாஸ்போலிபிட் பை லேயர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆல்சோ த லிப்பிட்ஸ் ஆர் அரேஞ்ச்டு வித்தின் த மெம்பரைன் வித் த போலார் ஹெட் டுவர்ட்ஸ் த அவுட்டர் சைடு. போலார் ஹெட் அவுட்டர் சைடு, போலார் ஹெட் வந்து அவுட்டர் சைடில் இருக்குது அண்ட் ஹைட்ரோஃபோபிக் டெயில்ஸ் வந்து இன்னர் சைடில் வந்து இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா போலார் ஹெட் வந்து அவுட்டர் சைடில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தலை எப்பயுமே வெளியே தான் இருக்கும். ஓகேவா, தலை வெளியே தான் இருக்குது, தலை வெளியே இருக்குது. அண்ட் ஹைட்ரோஃபோபிக் டெயில்ஸ் டுவர்ட்ஸ் த இன்னர் பார்ட். ஹைட்ரோஃபோபிக் அப்படின்னா ஃபோபிக்னாலே ஒரு பயம். பயம் எங்கேருந்து வரும்? உள்ளேருந்து தான் வரும். பயம் வந்து வெளியிலேருந்து வராது. ஓகே, நம்ம மனசுக்குள்ளே தான், உள்ளுக்குள்ளே அந்த ஃபீலிங்ஸ், இன்னர் ஃபீலிங்ஸ், அந்த உள்ளுக்குள்ளே தான் அந்த பயம்ன்றது வந்து இருக்கும். ஸோ அதுபடி பார்த்தோம்னா ஃபோபிக் அப்படின்னா பயம். ஓகேங்களா, பயம் அப்படி இல்லைன்னா வந்து ரிப்பல் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு சயின்டிஃபிக் டேர்மில் ரிப்பல் பண்ணுறது ஒரு பயம். அந்த மாதிரி நீங்கள் எக்ஸாம்பிள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பயம் எங்கேருந்து வருது? உள்ளேருந்து வருது. ஹெட் எங்கே இருக்குது? வெளியில் இருக்குது. அப்போ போலார் ஹெட் தலை வந்து வெளியே இருக்குது. ஹைட்ரோபிக் டெய்ல், ஃபோபிக்னா பயம், பயம் வந்து எங்கே இருக்குது? உள்ளே இருக்குது. ஸோ இன்னர் பார்ட் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஒரு ஹிண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். திஸ் என்ஷூர்ஸ் தட் த நான் போலார் டெய்ல் ஆஃப் த சேச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன் இஸ் ப்ரொடெக்டட் ஃப்ரம் த அக்வஸ் என்விரான்மெண்ட். இப்போ நான் போலார் அப்படின்னு, போலார்னா பாசிட்டிவ் சார்ஜ் இல்லைனா நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னா சார்ஜ் அயான்ஸை வந்து போலார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு அன்சார்ஜ் அயான்ஸ் இருக்குது, டைபோல் மூமெண்ட் ஜீரோவாக இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் போலார் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்கிற நான் போலார் டைல்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து சேஃபராக வந்து உள்பக்கம் பார்த்த மாதிரி இருக்குது. வாட்டர் ரிப்பல் பண்ணக்கூடியது எல்லாமே வந்து உள்பக்கம் பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹைட்ரோஃபோபிக் டைல்ஸ் டுவர்ட்ஸ் த இன்னர் பார்ட், இட் என்ஷூர்ஸ் தட் நான் போலார் டைல் ஆஃப் த சேச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன்ஸ். சேச்சுரேட்டான ஹைட்ரோகார்பன்ஸ் எல்லாமே வந்து ப்ரொடெக்டட் ஃப்ரம் த அக்வஸ் என்விரான்மெண்ட். ஏன்னா இவன் தான் வந்து வாட்டர் ரிப்பல் பண்ண போகிறான். இவனே வெளியில் இருந்தான் அப்படின்னா வெளியில் இருக்கிற எல்லா மாலிகுல்ஸும் ரிப்பல் பண்ணி அது மொத்தமாக செல்லே வந்து கொலாப்ஸ் ஆகிரும். எல்லாமே லிட்டரலி கொலாப்ஸ் ஆகிரும். ஸோ அந்த இதை தவிர்க்கிறதுக்காக அது வந்து உள் சைடில் சேஃபாக இருக்குது, ப்ரொடெக்ட் ஆகிருக்கு, அக்வஸ் என்விரான்மெண்ட்லேருந்து ப்ரொடெக்ட் ஆகி உள்பக்கம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது வரைக்கும் கொஞ்சம் நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன் அடிஷன் டு பாஸ்போலிபிட்ஸ், மெம்பரின் ஆல்சோ கண்டெய்ன்ஸ் கொலஸ்ட்ரால்.
முன்னாடி சொன்ன மாதிரி கொலஸ்ட்ரால் ஒருத்தன் வந்து இருக்கிறான். எங்கே இருக்கான்? இங்கே வாங்க. இப்போ பாஸ்போலிபிட்ஸ்லாம் இருக்கா? லிபிட்ஸ்லாம் போக இங்கே வந்து கொலஸ்ட்ரால்லாம் இங்கே வந்து இருப்பான். சாரி, இங்கே இல்லைப்பா, இந்த மஞ்சள் கலரில் இருக்கா பார்த்தீங்களா, இவன் வந்து கொலஸ்ட்ரால். இங்கே பிங்க் கலர் ஹைலைட் பண்ணலாம். கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி கொலஸ்ட்ரால் வந்துட்டு பாஸ்போலிபிட் பைலேயருக்கு அங்கங்கே வந்து கொலஸ்ட்ராலும் வந்து இருப்பான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே என்னது வச்சு பண்ணது? கெமிக்கல் ஸ்டடிஸ் வச்சு. அடுத்து நம்ம எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் தலைவர் வந்துட்டார்ல, அவரை வச்சு எவிடென்ட் பண்ணதில் என்னெல்லாம் கண்டுபிடிச்சாங்கன்னு இப்போ பார்ப்போம். லேட்டர் பயோகெமிக்கல் இன்வெஸ்டிகேஷன் கிளியர்லி ரிவீல்டு தட் செல் மெம்பரேன், சாரி, இப்போயும் வந்துட்டு பயோகெமிக்கலில் தான் இருக்குது, வெயிட் பண்ணுங்கள், ஆல்சோ ப்ரொசஸ் ப்ரோட்டீன் அண்ட் கார்போஹைட்ரேட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. லெட் மீ கிளாரிஃபை, பார்த்துட்டு நினைக்கிறேன். இன்னும் நம்ம வந்து எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் போகலாம், அது அடுத்த பேராகிராஃபில் வருது, நான் ஒரு ஆர்வக்கோளாறுல சொல்லிட்டேன். லேட்டர் பயோகெமிக்கல் இன்வெஸ்டிகேஷன், அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் பயோகெமிக்கல் இன்வெஸ்டிகேஷன் என்ன ரிவீல் ஆச்சு அப்படின்னா, செல் மெம்பரேன்ஸ் ஆல்சோ ப்ரோசஸ் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸும் கார்போஹைட்ரேட்ஸுமே வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா லிபிட் ப்ளஸ் ப்ரோட்டீன் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். லேட்டரில் வந்து லிப்பிடு, ப்ரோட்டீனு, கார்போஹைட்ரேட் ப்ளஸ் ப்ரோட்டீன் இது எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணி தான் செல் மெம்பரேன் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? இது வரைக்கும் புரிஞ்சுதா? அண்ட் த ரேஷியோ ஆஃப் த ப்ரோட்டீன் அண்ட் லிப்பிட் வேரியஸ் கன்சிடரபிளி இன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ். இப்போது நிறையா டைப் ஆஃப் செல் வந்து இருக்குது. ஒவ்வொரு செல்லுக்குமே வந்து இந்த பாஸ்போலிப்பிட் அண்டு ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட் இதோட காம்போசிஷன் எல்லாமே வந்து ஒரே மாதிரி இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. எல்லாத்துக்குமே வந்து ரேஷியோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்த்ததுன்னா ரத்த சிந்தி படிக்கிற நம்ம ஆர்பிசி தான். அந்த ஆர்பிசி வந்துட்டு இன்னொரு பேர் வந்து எரித்ரோசைட்டுன்னு சொல்லுவோம். அந்த ஆர்பிசியோட கண்டென்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 52% ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது அண்ட் 40% ஆஃப் த லிப்பிட் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே நம்ம ஹைலைட் பண்ணிக்கலாம். ஹியூமன் ஆர்பிசியில் 52% வந்து ப்ரோட்டீன் தான் இருக்குது, 40% வந்து லிப்பிட் தான் இருக்குது. இது வந்து 50-40 வந்துட்டு மாற்றி கூட கொடுப்பாங்க. ஸ்டேட்மெண்ட் பேஸில் இல்லை அசர்ஷன் ரீசன் அந்த மாதிரி மாற்றி கொடுக்குறப்ப நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஏபிசிடியில் ஃபஸ்ட்டு வரது வந்து நம்ம லிப்பிட் தான் வந்து ஃபஸ்ட்டு வரும். சாரி, எல் தான் ஃபஸ்ட்டு வரும். ஏபிசிடி எஃப்ஜி ஹெச்ஐஜேகே எல், அடுத்த எம்என்ஓ பி அப்படின்றது வரும். ஸோ 40 50 இருந்தால் 40 தான் ஃபஸ்ட்டு வரும், 50 வந்து செகண்டு வரும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இந்த ஏபிசிடி ஆர்டரில் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம், மறந்துடாதீங்க. ஸோ இந்த 40 52 இந்த காம்போசிஷனில் வந்து மறந்துடாதீங்க. சில டைம் 48 52 கூட கொடுப்பாங்க. 100% போடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியும் வந்து டிக் பண்ணிட்டு வந்துடாதீங்க. பி சேஃப், பி கான்ஷியஸ் வித் த டிசிஷன் யூ மேக். டிபெண்டிங் ஆன் த ஈஸ் ஆஃப் எக்ஸ்ட்ராக்ஷன்னா எப்படி பிரிச்செடுக்க போகிறோம், ஒருத்தன்ட்டு இப்படி இங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பிரிச்செடுக்க போகிறோம் அப்படின்றத பொறுத்து இதை வந்து 2 விதமாக டிஃபைன் பண்ணியிருக்காங்க, கிளாஸிஃபை பண்ணியிருக்கான்னு சொல்கிறாங்க. இன்டெக்ரல் அண்ட் பெரிஃபரல். இப்போது சும்மா ஜாலியாக இந்த கமிட் ஆகணும் அப்படின்னு சுற்றுற வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வந்து ஈஸியாக டக்குன்னு வந்து எடுத்திங்கன்னா வந்துடுவாங்க. ஆனால் இந்த முரட்டை சிங்களாக தான் இருப்பேன், நான் தான் வந்து மாஸ் காட்டுவேன், இப்படி தான் இருப்பேன், யார் பக்கம் போக மாட்டேன், எவன் தும்புக்கும் போக மாட்டேன்ற மாதிரி இருக்கவங்கள கொஞ்சம் பெருசாக கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவங்க ரொம்ப இன்டெப்த்தாக வந்து தன் ஆள் மனதுக்குள் நான் ஒரு முரட்டை சிங்கிள் அப்படின்னு யாரோ பூர்த்தி வச்ச மாதிரி வந்து சில பேர் இருப்பாங்க. அவங்க வந்து இழுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது வந்து பெரிஃபரல் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டெக்ரல் மேலாட்டத்தில் ஓகே ஆஸ்லேட்டில் இருப்பாங்க, நம்ம அப்படியே போயிடலாமா இல்லை வேண்டாமா அப்படின்னு இருக்கிறவங்கள டக்குனு எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஈஸ் ஆஃப் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கக்கூடிய அந்த மெத்தட்ஸ் மூலியமா 2 விதமாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. இன்டெக்ரல் ஃபஸ்ட்டு பெரிஃபரல் பார்த்துலாம். பெரிஃபரல் ப்ரோட்டீன்ஸ் லை ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த மெம்பரேன். ஸோ பெரிஃபரல் பார்த்தீங்கன்னா அப்படியே மேலோட்டமாக இருக்கிறது பெரிஃபரல் மேலோட்டமாக அப்படியே இருக்கிறத இது ஈஸியாக வந்து டபக்குன்னு பிடிங்கி எடுத்துடலாம், உங்கள் முடிவு பிடுங்குற மாதிரி படாத பிடிங்கி எடுத்துடலாம். இன்டெக்ரல் ப்ரோட்டீன்ஸ் ஆர் பார்ஷியலி ஆர் டோட்டலி பரீடு. பார்ஷியல்னா இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டலி பரீடாக இருக்குது. பார்ஷியலி பரீடுனா கொஞ்சோண்டு உள்ள அப்படியே முக்கி வச்ச மாதிரி இல்லை மிதந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு செக்ஷனில் இருந்தாலும் அதை பார்ஷியலி பரீடு அந்த மாதிரி சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி கூட வந்து இருக்கலாம் அப்படின்றது வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாமே எதை வச்சு சொல்லியிருக்காங்க? ப்ரோட்டீன்ஸை வச்சு சொல்லியிருக்கிறாங்க. பெரிஃபரல் ப்ரோட்டீன்ஸ், இன்டெக்ரல் ப்ரோட்டீன்ஸ், இது எல்லாமே ப்ரோட்டீன்ஸ் மறந்துடாதீங்க. ப்ரோட்டீன்ஸை தான் இப்படி ஈஸ் ஆஃப் எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தட் மூலிமா 2 விதமாக கிளாஸிஃபை பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. இது வரைக்கும் எல்லாம் புரிஞ்சதா? ஓகே, தென் இங்கே இருந்தால் கொஞ்சம் வந்து நம்ம எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்போட கண்டுபிடிப்பு வந்து வந்திருக்கு. எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்போட கண்டுபிடிப்பு வந்ததுக்கப்புறம் இம்ப்ரூவ்டு மாடல் ஆஃப் the structure of the cell membrane was proposed by Singer and Nicholson
இன் 1972. 1950 தான் வந்து எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வந்து கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் 1972 தான் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ஃப்ளூயிட் மொசைக் மாடல் அப்படின்னு வந்து ஒரு மாடலை வந்து நமக்காக கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த ஃப்ளூயிட் மொசைக் மாடல். உங்களுக்கு வந்து இந்த குவாசி ஃப்ளூயிட் வரேங்க. அக்கார்டிங் டு திஸ், the quasi-fluid nature of the lipid enables the lateral movement of proteins within the overall bilayer. This ability to move within the membrane is measured as its fluidity. ஸோ இப்போ இந்த குவாசி ஃப்ளூயிடுன்றதுக்கு ஒரு டேர்ம் இருக்குது. அதுக்கான மீனிங் என்னென்னா கேரக்டர் ஆஃப் போத் சாலிட் அண்ட் லிக்விட். இப்போ ஒரு ஸ்லைம் மாதிரி வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்லைம் மாதிரி கூட நான் வச்சுக்கோங்க. இப்போது அது ஒரு லிக்விட் ஸ்டேட்லேயே இல்லை, அது ரொம்ப சாலிடாகவும் இல்லை. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து ஃப்ளோ வந்து ஈஸியாக நடக்கக்கூடிய விதமாக தான் இருக்கும். சாலிடாக இருந்துச்சுன்னா ஒரு இடத்துல சாலிமாக சொத்துன்னு அடித்த மாதிரி தான் இருக்கும். அடுத்து எந்த ஸ்டேஜுமே எடுத்துகிட்டு போக முடியாது, அப்படியே இருக்கும். வாட்டர் இருந்துச்சுன்னா ரொம்ப ஃப்ளோயண்ட்டாக எல்லாமே வந்து இதாகும். பட் இது செமி சாலிட் ஒரு செமி ஃப்ளூயிட் ஸ்டேட்டில் இருக்கிறதுனால இதை வந்து குவாசி ஃப்ளூயிட் ஸ்டேட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறதுனால ஒவ்வொரு தேவையான விஷயங்களுமே வந்து ப்ராப்பராக வந்து மூவ் ஆகி போகுது, ட்ரான்ஸ்ஃபர் ஆக முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. மூவ்மெண்ட் வந்து நடக்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இப்படி இருக்கிற லிப்பிடோட நேச்சர்னால எதை எனேபிள் பண்ணுது அப்படின்னா லேட்ரல் மூவ்மெண்ட் ஆஃப் லேட்ரல். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இவருக்கு என்ன பேர் வைக்கலாம்? இவருக்கு பேர் பாலான்னு வச்சிடலாம். பாலா வந்து என்கிட்ட ரொம்ப சலசம் பண்ணிகிட்டு இருக்கான். இந்த பாலாவோட மெடிக்கல் அனாட்டமி ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா லேட்ரல் சைட். லேட்ரல்னால் இப்படி போகிறது, ஒன்று இப்படி போகும், அப்படின்னா இப்படி போகும். இது வந்து லேட்டர். ப்ராக்சிமல்னால் பக்கத்தில் இருக்கிறது. இப்போ உங்கள் கழுத்துக்கு பக்கத்தில் இருக்குன்னா கழுத்துக்கு பக்கத்தில் எதுப்பா இருக்குது? ப்ராக்சிமல், பக்கத்தில் இருக்கிறது. ப்ராக்சிமல்னா பக்கம், டிஸ்டல்னா தூரம். இப்போ உங்கள் கழுத்தை வந்து இவர் பாலா, இவர் தான் தலை. இவரோட தலைக்கு வந்து எது பக்கமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா கை, இந்த இடம் தான் வந்துட்டு பக்கமாக இருக்குது. ஸோ இது வந்து ப்ராக்சிமல் அப்படின்னு சொல்லுவோம். அதே இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரமாக இருக்குது. தலையை கம்பேர் பண்ணுறப்போ இது கொஞ்சம் தூரமாக இருக்குது. ஸோ இதை வந்து டிஸ்டல் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். லேட்ரல், இப்போ நம்ம இங்கே கொடுத்துருக்கிற வேர்டு வந்து லேட்ரல். லேட்ரல் மூமெண்ட்ஸ்னால் ஒன்று இப்படிக்கா போகும், அப்படி இல்லைன்னா இப்படிக்கா ட்ராவல் பண்ணி வரும். ஒன்று லெஃப்ட் சைட் அப்படியே லெஃப்ட் ஸ்ட்ரைட்டாக அப்படியே போகிறது, அப்படி இல்லை இப்படிக்கா வந்து ஸ்ட்ரைட்டாக அப்படியே போகிறது. ஸோ இந்த மாதிரி மூமெண்ட்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? திஸ் எபிலிட்டி டு மூவ் வித்தின் த மெம்பரேன் இஸ் மெஷர்ட் பை இட்ஸ் ஃப்ளூயிடிட்டி. எபிலிட்டி டு, அதை சொன்னேன்ல, அந்த ஃப்ளூயிடிட்டி எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நல்லா இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து அதோட மூமெண்ட் ஆகிற எபிலிட்டியுமே வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. The fluid nature of the membrane is also important from the point of view functions like cell growth, formation of intercellular junctions, secretion, endocytosis, cell division. இப்போ நான் உங்கள்கிட்ட எப்பயுமே சொன்னேன், இந்த மாதிரி கமா வந்துருச்சு அப்படின்னா எத்தனை இருக்குது அப்படின்றத கவுண்டை பக்கத்துலேயே எடுத்து வச்சு எழுதிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 5 இருக்குது. இப்போ உங்களுக்கு மறக்காது, ஃப்ளூயிட் நேச்சரோட மெம்பரைனில் வந்து எத்தனை ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது? 5 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. என்னென்ன ஃபங்க்ஷனு? செல் க்ரோத்து, அப்புறம் என்ன வரும், இல்லை ஒரு 3-4 அப்படியே கொடுத்துட்டு இவ்வளோ தானே அப்படின்னு கேட்டால் நீங்களும் அப்படியே ஆமான்னு சொல்லிட்டு வந்துடுவீங்க. பட் 5 அது மாதிரி கவுண்ட் இருந்துச்சுன்னா இல்லை இன்னொன்று மிஸ் ஆகுது, இல்லை இன்னொன்று நீங்கள் எக்ஸ்ட்ரா வருமே அப்படின்ற மாதிரி உங்களுக்கும் வந்து தோணும். ஸோ அதுக்காக தான் எழுதி வைக்க சொல்கிறது. இந்த ஃப்ளூயிட் நேச்சர் ஆஃப் மெம்பரேன் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் வியூ செல் க்ரோத் ஆகிறதுக்கு. இப்போ வந்து செல் அப்படியே இப்படி இருந்து இப்படி பெருசாகிறதுக்கு, இது எல்லாத்துக்கும் க்ரோத்துக்குமே வந்து இந்த ஃப்ளூயிட் நேச்சர் தான் உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஃப்ளூயிடோட நேச்சர் உள்ளேருந்து இன்க்ரீஸ் ஆகிறப்போ நமக்கு அந்த செல்லோட சைஸுமே வந்து இன்க்ரீஸ் ஆகுது. சிம்பிள் டேர்ம்ஸில் சொல்லணும்னா, இப்போ பலூனுக்குள்ள தண்ணி ஊற்றி வச்சிருக்கீங்க, தண்ணியோட குவான்டிட்டி உள்ளே இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா பலூனோட மொத்த ஷேப் அண்ட் சைஸ் எல்லாமே பெருசாகும்ல, அந்த மாதிரி செல் க்ரோத்துமே இதாகுது. ஃபார்மேஷன் ஆஃப் இன்டர்செல்லுலர் ஜங்ஷன்ஸ். இன்டர்செல்லுலர் ஜங்ஷன்ஸ்னால் என்னென்னு இப்போ பார்ப்போம். செக்ரீஷன்ஸ்க்குமே வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எண்டோசைட்டோசிஸ், அதுவுமே என்னென்னு பார்ப்போம். செல் டிவிஷன் ஆகிறப்போ எப்படி செல் ஃபார்ம் ஆகிறப்போ உருவாகுதோ, செல் க்ரோத்துக்கு உதவுதோ, அதே மாதிரி செல் டிவிஷனுக்குமே வந்து உதவுதுன்னு சொல்கிறாங்க. இவங்க தான் வந்து அந்த கிராத் நிக்கோல்சன் அண்ட் ஜானத்தன் சிங்கர். இவர் தான் அந்த சிங்கர் அண்ட் நிக்கோல்சன், இவங்க தான் இவங்க கொடுத்தது தான் இந்த ஃப்ளூயிட் மொசைக் மாடல். இப்போ நம்ம பார்த்தபடி இங்கே என்ன பார்க்கலாம்? ஃபஸ்ட்டு இன்டர்செல்லுலர் ஜங்ஷன்ஸ் என்னென்னு பார்ப்போம். இங்கே இருக்கிற பார்த்தீங்களா இந்த கேப் ஜங்ஷன்ஸாக இருக்கட்டும், கேப் ஜங்ஷன்ஸ் இங்கே கேப் இருக்கிறது மூலிமா இந்த கேப்பில் வந்து கடா வெட்டுறது அப்படின்ற மாதிரி இந்த கேப் ஜங்ஷன்ஸை பற்றி சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இது இன்னொரு சாப்டர் நம்ம படிப்போம். ஃபஸ்ட்டில் இங்கேயே ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்றேன். கேப்பில் வந்து கடா வெட்டுறது அப்படியே சின்ன கேப் கிடச்ச போதும் சன்னமாக அப்படியே பூந்துட்டு உங்களால் கட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வருவான். ஸோ அவனை மாதிரி இருக்கணும்னா இந்த கேப் ஜங்ஷன்ஸ். அட்ஹரன்ட் ஜங்ஷன்ஸ் அப்படியே ஒட்டி வைக்கிறது. ஓகே, இந்த எப்பயுமே நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்போம் பார்த்தீங்களா, 2 பேர் கோச்சிக்கிட்டு சண்டை போட்டு அப்படி மூஞ்சி திருப்பிட்டு உட்காந்துருப்பாங்க. நான் பேச மாட்டேன், தேவை அவனை வந்து பேசல, நீ பேச மாட்டேன், நான் அப்படி பேசல. அவங்க 2 பேர்த்தையும் சேர்த்து ஒட்ட வச்சு அப்படி பேசுங்கப்பா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி இன்டர்மீடியேட்டராக வந்து
இது இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்துட்டு அதுக்கான ஜங்ஷன்ஸ். இந்த டைட் ஜங்ஷன்ஸ் வந்துட்டு அவங்களே ஆட்டோமேட்டிக்காக நாங்களும் அப்படி தான் நாங்களே பிரிய மாட்டோம்னு சொல்லி அவங்க 2 பேர் மட்டும்தான் இருப்பாங்க. அவங்களோடதுல வந்து டைட் ஜங்ஷன்ஸ். ஸோ இதுதான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே தான் வந்து இன்டர்செல்லுலர் ஜங்ஷன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அடுத்து ஃபைனலாக நம்ம இங்கே இன்னொன்று பார்க்க வேண்டியதுக்கு எண்டோசைட்டோசிஸ். எண்டோ எண்டோ அப்படின்னாலே ஒரு குழி மாதிரி இருக்கும், ஒரு பள்ளம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் வந்து டேர்ம். இப்போ இந்த எண்டோசைட்டோசிஸில் என்ன இருக்குன்னா, எண்டோனா குழின்ட்டேன், சைட்டோசிஸ்னா அதாவது சரி விடுங்க. எண்டோசைட்டோசிஸ்னால் வெளியிலேருந்து உள்பக்கமாக ஒரு வரப்போகுது. இப்போ இங்கெல்லாம் வந்துட்டு ப்ரோட்டீன்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ரோட்டீன்ஸ்லாம் வெளியிலேருந்து இப்போ உள்ளே வரப்போகுது, வெளியிலேருந்து உள்ளே வந்து உள்ளே போக போகுது. ஸோ இந்த மாதிரி வெளியிலேருந்து ஒரு குழி ஃபார்ம் ஆகி ஒரு உள்ளுக்குள்ளே போகிற ஒரு ஸ்ட்ரக்சராக இருக்குன்னா அதுக்கு பேர் எண்டோசைட்டோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இங்கே ஒரு உள்ளுக்குள்ளேருந்து ஒரு ஃபார்ம் ஆகிருக்கு, இது அப்படியே இங்கே ஜாயின் ஆகி இது வழியாக அந்த ப்ரோட்டீன்ஸ் வெளியில் போனால் அதுக்கு பேர் எக்ஸோசைட்டோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. நமக்கு இங்கே கொடுத்துருக்கிறது எண்டோசைட்டோசிஸ் கொடுத்துருக்காங்க. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த எண்டோசைட்டோசிஸ் கிளியர்லி. And one of the most important features of the plasma membrane is transportation of the molecules across it. இப்போ நம்ம அதை பார்த்துருந்தோம். வெளியில் இருக்கிற மாலிகுலை வந்து உள்ளே கொண்டு வரதும் உள்ளுக்குள்ளே இருக்கணும் வெளியில் அனுப்புறதும் வந்து இந்த டக்குன்னு மறந்து பேர் என்னங்க, ஐயோ, செல் மெம்பரேன்ஸோட வேலையாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. The membrane is selectively permeable to some molecules present on the either side of it. இப்போ நம்ம இங்கே தனியாக எழுதி வச்சுருக்கேன். செலக்டிவ்லி பெர்மியபிள், பாசிவ் டிரான்ஸ்போர்ட், சிம்பிள், வாட்டர் டிஃபினிஷன் எல்லாமே இருக்குது. இங்கே ஒரு பேராகிராஃப் நம்ம அப்படியே பார்த்துடலாம். The membrane is selectively permeable to some molecules present on the either side of it. செலக்டிவ்லி பெர்மியபிள், சம் மாலிகுல்ஸ்க்கு வந்து அது செலக்டிவ்லி பெர்மியபிளாக இருக்குது. அதே அப்போ சம்னா அப்போ மினி மாலிகுல்ஸ்க்கு என்ன இருக்குது, many molecules can briefly across through the membrane without any requirement of energy and it is called passive transport. பாசிவ் டிரான்ஸ்போர்ட்னா என்ன, ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்னா என்னன்னு இப்போ நம்ம ஃபுல்லாக டயக்ராம் வச்சு பார்த்தலாம். இங்கே இருக்கிற லைன் வேலையும் அப்படியே ரிலேட் பண்ணிடலாம். நியூட்ரல் solutes may be move across the membrane by the process of simple diffusion along the concentration gradient from higher concentration to lower concentration. வாட்டரும் அதே மாதிரி தான் மூவ் ஆகுது, அதுக்கு பேர் வந்து ஆஸ்மோசிஸ்ன்னு சொல்கிறாங்க. போலார் மாலிகுல்ஸ் கனெக்ட் மூவ் ஆக முடியாது, ஸோ அதனால் வந்து இது வந்து ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்னு சொல்கிறாங்க. இப்போ எல்லாத்தையுமே கொஞ்சம் வந்து பேராகிராஃபாக படிக்கிறப்ப தியரியை போகிறப்போ ஒரு மாதிரி ட்ரையாக போகிற மாதிரி இருக்கா, இங்கே வாங்கி பார்ப்போம். இப்போ இதான் வந்து பாசிவ் டிரான்ஸ்போர்ட். பாசிவ் டிரான்ஸ்போர்ட் எதுவுமே தேவையில்லை. இங்கே வந்து ஒரு பக்கெட் எடுத்து வச்சுருக்கீங்க, பக்கெட்டில் இங்கே ஒரு ஓட்டையை போட்டிங்க, மேலேருந்து டேப்லேருந்து தண்ணி திறந்து விட்றீங்க, அது பாட்டுக்கு அந்த ஓட்டை வழியாக வெளியே போயிட்டே இருக்குது. சரி, திருப்பி அந்த ஓட்டையில் ஒரு பைப்பை சொல்லி விட்டு இது பண்ணிங்கன்னா அந்த ஓட்டை வழியாக உள்ளுக்கு இருக்கிற எல்லா கண்டென்ஸும் ஃபில் ஆயிரும். ஸோ லைக் வைஸ் நீங்கள் பைப்லேருந்து தண்ணி அது பாட்டுக்கு மேலேருந்து இப்படி ஃப்ளோ ஆகுது, அது பாட்டுக்கு அந்த ஹோல் வழியாக வெளியே போகுது. நீங்கள் எந்த எனர்ஜி வேஸ்ட் பண்ணல, எதுவுமே நீங்கள் கொடுக்கல. ஸோ அப்படிங்கிறப்போ அந்த மெக்கானிசமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த வித எனர்ஜி வேஸ்ட் பண்ணல, எந்த வித எனர்ஜி யூஸ் பண்ணல, எந்த வித நீடு இல்லாமல் ஒரு அதிகமாக இருக்கிற இடத்துலேருந்து ஒரு கம்மியாக இருக்கிற இடத்துக்கு போகுது. இப்போ ஒரு பணக்காரங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏழைங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், உங்கள்கிட்ட இருக்கிற ஏழைங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா அதிகமாக இருக்கிற இடத்துலேருந்து கம்மியாக இடத்துக்கு போகும். பட் ஹியூமன் பாடியிலேருந்து எல்லா இடத்துலையுமே இது அப்ளிகபிளாக இருக்குது இன்றைய லைஃப்பை தவிர. பாசிவ் டிரான்ஸ்போர்ட் இன்னும் நல்லா தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, பாசிவ் டிரான்ஸ்போர்ட் எனப்படுவது ஹையர் கான்சன்ட்ரேஷன். உங்ககிட்ட இருக்கிற ஹை லவ் எடுத்துகிட்டு போய் உங்கள் லவ்வே கொடுக்காதவங்க க்ரஷ் கிட்ட போய் இந்தா வச்சுக்கோ, இந்தா எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி நீங்கள் கொடுப்பீங்க தெரியுமா, அதுக்கு பேர் தான் பாசிவ் டிரான்ஸ்போர்ட். இப்போது ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்னா என்ன தெரியுமா, ஒரு சல்லி அக்கறை கூட இருக்காத உங்கள் க்ரஷ் இருக்குல்ல, அவங்க க்ரஷ் கிட்ட இருந்து கொஞ்சோண்டு ஆச்சு எட்டி பார்க்குற அளவுக்கு ஊர்கால அளவுக்காச்சும் ஒரு அன்பு வாங்கணும். அங்கேருந்து ஒன்றுமே இல்லாத இடத்துலேருந்து அப்படியாச்சும் அங்கேருந்து ஒரு லவ் பிடுங்கணும், ஒரு இன்டென்ஷன் கிரியேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரை பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். ஸோ பாசிவ் டிரான்ஸ்போர்ட்னா அதிகமாக இருக்க உங்களவு வந்து உங்கள் க்ரஷ் கிட்ட ஒப்படைப்பது. அப்போ ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்னா ஒன்றுமே இல்லாத உங்கள் க்ரஷ் கிட்ட இருந்து எப்படியாச்சும் ஏதாச்சும் கொஞ்சமாச்சும் வாங்கணும்னு ட்ரை பண்ணுறது. இதுதான் வந்து ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டுக்கும் பாசிவ் டிரான்ஸ்போர்ட்டுக்கும் வந்து வித்தியாசம். புரிஞ்சுங்களா? இப்போ வந்து நம்ம லைன் பை லைன் பார்ப்போம். சம் மாலிகுல்ஸ் மேபி என்ன சொல்லியிருக்கிறாங்க, செலக்டிவ்லி பெர்மியபிள்னா சம் மாலிகுல்ஸ் வந்து இருக்குது. சம் மாலிகுல்ஸ் அதாவது சில மாலிகுல்ஸை மட்டும்தான் செலக்டிவ்லாக இவன் வரலாமா வேண்டாமா, இவன் போகலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி செலக்டிவ்லி பெர்மியபிளாக வச்சுக்கிறது. கொஞ்சோண்டு இருக்கிற மாலிகுல்ஸ் மட்டும் தான் அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் முக்கால்வாசி மேஜர் ஆஃப் பார்ட் ஆஃப் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாசிவ் டிரான்ஸ்போர்ட்டில் தான் வந்து போகுது. பாசிவ் டிரான்ஸ்போர்ட்டில் தான் வந்து மெனி மாலிகுல்ஸ் வந்து ட்ராவல் ஆகி போகுது. அதாவது ஹை கான்சன்ட்ரேஷன் டு லோ கான்சன்ட்ரேஷன். இதே மெத்தட் தான்
மினரல்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கிற எலமெண்ட்ஸை தவிர வாட்டர் அப்படின்றது வந்து சிம்பிள் டிஃப்யூஷன் மூலிமா ஹை காஸ்ட் எங்கே அதிகமாக இருக்கிற இடத்துல இருந்து கம்மியான இடத்துல இருக்கிற இடத்துக்கு வந்து தண்ணி ட்ராவல் ஆகி ஒரு டிஃப்யூஷன் மெத்தட் மூலிமா போகுது அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ஆஸ்மோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். நத்திங் பட் இதே வந்து பேசிவ் டிரான்ஸ்போர்ட்னு எதை சொல்கிறோன்னா கார்போஹைட்ரேட்ஸ் ப்ரோட்டீன்ஸ் இந்த மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ட்ராவல் ஆகி போச்சு, இந்த மினரல்ஸ்லாம் ட்ராவல் ஆகி போச்சுன்னா அதுக்கு பேர் பேசிவ் டிரான்ஸ்போர்ட்னு ஒரு பேர் வச்சுருக்கோம். தண்ணிக்கு மட்டும் தனியாக ஒரு பேர் ஓகே இந்தா அப்படின்ற மாதிரி அவர் தனியாக ஒரு பேர் வாங்கி வச்சுருக்காரு. அதுக்கு தான் ஆஸ்மோசிஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். அண்ட் தென் போலார் மாலிக்யூல்ஸ் சார்ஜ் மாலிக்யூல்ஸ். இப்போ இங்கே எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சோடியம் பொட்டாசியம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. சோடியம் பொட்டாசியம் பம்ப் இருக்கும். இந்த சோடியம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சார்ஜ்டு, பொட்டாசியம் வந்து சார்ஜ்டு. இந்த மாதிரி இவங்களாம் இந்த போலார் மாலிகல்ஸ். இவனுங்களை மாதிரி இந்த சோடியமாக இருக்கட்டும் பொட்டாசியம் மாதிரி சார்ஜரான ஒரு பார்ட்டிகல்ஸ்லாம் வந்துட்டு சும்மா போக மாட்டான் தம்பி. அதான் அவங்க கரைச்சிக்கிட்டு இருந்து வாங்க முடியாது, அவ்வளோ ஈஸியாக எதுவும் வாங்க முடியாது. ஸோ நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒன்று கொடுக்கணும், ஏதாச்சும் ஒன்று இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஏதோ பண்ணணும். அதுக்கு அந்த இம்ப்ரெஷன் பண்ணுற பேர் தான் வந்து இந்த கேரியர். அந்த இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஒரு கிஃப்ட்டாக இருக்கலாம், இல்லை உங்களோட சின்ன சின்ன குட்டி குட்டி ஆக்டிவிட்டீஸ் இருக்கலாம். அந்த குட்டி குட்டி ஆக்டிவிட்டீஸ் தான் வந்து ப்ரோட்டீன்ஸ்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் இது மூலியமாக வந்துட்டு ஒரு வேலை உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆச்சுன்னா ஃபைனலி யூ காட் அ டிரான்ஸ்போர்ட். அந்த இடத்துலேருந்து உங்கள் இடத்துக்கு வந்து ஒரு சின்ன ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடந்து உங்ககிட்ட ஒன்று ரிசீவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். லோ கான்சன்ட்ரேஷன் வந்து ஹை கான்சன்ட்ரேஷனுக்கு வரது. இதுதான் வந்து நம்ம ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சோடியம் பொட்டாசியம் பம்ப் வந்துட்டு பார்க்க இப்படி தான் இருக்கும். சாரிங்க, கே மைனஸ் போட்டேன், கே ப்ளஸ் தான். இதுதான் வந்து நம்ம செல் மெம்பரைனை பற்றி சொல்லியிருக்கிறது. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் கிளியர்லி. நெக்ஸ்ட் நம்ம வந்து செல் வாலை பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.